வாங்க டேஸ்டியான காலா சன்னா குருமா என்னோட ஸ்டைலில் எப்படி டக்குன்னு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் காய வச்சுக்கோங்க. இப்போ ஃபைனாக சாப் பண்ண 2 வெங்காயத்தை ஆட் பண்ணிடுங்க. நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி கொடுங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்க கேப்பில் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி இலை, புதினா இலை ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 2 தக்காளியை ரஃபாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்க வேணாம், தக்காளி இருக்க தண்ணியே போதுமானது. ஃபைன் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கிருச்சு. நம்ம அரைச்ச பேஸ்ட்டில் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அதை ஆட் பண்ணிடுங்க. ஒரு கொதி வரட்டும். இப்போ 120 கிராம் அளவுக்கு காலா சன்னாவை நைட்டே ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிடுங்க. ஒரு மிக்ஸ் கொடுங்க. இப்போ குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால 1.5 டீஸ்பூன் சாம்பார் பொடி திருப்பி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு காரம் செக் பண்ணிடுங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம குருமாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 6 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிவிடுங்க. காலா சன்னா நல்லா வெந்துடும். இப்போ மிக்சர் ஜாரில் 6லேருந்து 7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிருங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே காலா சன்னா மட்டும் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை அப்படியே சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரு 2 கொதி வந்த பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம தாளிக்கும் போது எந்த மசாலா பொருளுமே தாளிக்கல, இந்த கரம் மசாலா மட்டும்தான் ஃப்ளேவருக்காக. அதுக்கு மேலே ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி இலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா டேஸ்டியான காலா சன்னா குருமா ரெடி. சப்பாத்தி கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாடல்லே மட்டன் சிக்கன்லேயும் செய்யலாம். இது டிஃபனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைஸ் கூடயும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் மசாலா பொருள் ரொம்ப இருக்குன்னு ஃபீல் பண்ண மாட்டாங்க. இந்த குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ், கீ ரைஸ், பிரியாணி கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை சிம்பிளாக டேஸ்டியாக இந்த மாதிரி குருமா செஞ்சு பாருங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங். இந்த மாதிரி டேஸ்டி ஈஸி ரெசிபிக்கு சக்தி லைஃப் பீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.